ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ டிவி சேனல், அதாவது ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். சிம்ம ராசிக்கு, சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல பகை வீட்டில் சனி பகவானோடு பகை கிரகத்தோடு அமர்ந்திருக்கிறார். அப்போ ராசிநாதனுடைய நிலை சரியில்லை என்று சொல்லலாம். 7ல் இருக்கிறது சிறப்பு, ஆனால் 7ஆம் இடம் சிறப்பான இடம் இல்லை. அது சேர்ந்த சனி பகவான் பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார். சரி, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச நிலை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு. அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் இடத்துக்கே வரார். குரு அங்கே மீனத்துக்கு போகிறார், இவர் ரிஷபத்துக்கு வரார். அப்போது உச்சம் பெறுவதும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவதும் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதாவது உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது சரியில்லை. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், பொது வட்டார பழக்க வழக்கங்கள், அதாவது பொது இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட யாராவது இருப்பாங்க. அப்படி அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பார்த்து பேசணும், பழகணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக. ஏன்னா பகை வீட்டில் சூரியன் போய் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் சொன்னால் தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய நிலை. ஆன போதிலும் உங்களுக்கு 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில், அதாவது 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் இருந்தாலும் சனி பகவானோடு சேர்ந்திருப்பது சரியில்லாத சூழல். இருந்த போதிலும் வருமானம் சிறப்பாக இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில் சிறந்து விளங்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தொழில் நல்லா இருந்தால் வருமானம் கைக்கு நிறைய வரத்தானே வரும். அப்போ வருமானம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். குடும்பத்தில் அமைதி இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். உங்கள் சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் சிறப்பு. அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடு இருக்கும். நிச்சயம் எவ்வளோ ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்பீங்க வாங்கணும்னு, இப்போ வாங்கிறதுக்கான தருணம் வந்தாச்சு. ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை தோட்டத்துறவு வாங்கணும், பக்கத்தில் ஒரு இடம் காலி மனை விலைக்கு வருது, அதை வாங்கணும். இப்படி நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள், உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறுமா? கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாயினுடைய வீடு 4ஆம் இடம், பூமிகாரனுடைய வீடு. அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டு ஏதோ நிச்சயமாக பண்ணக்கூடிய சூழல் வருமா? வரும். ஆனால் அந்த அதிபதியும் 11ல் இருக்கார். ஆனால் வக்ரகதியில் இருந்தாலும் காலதாமதம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி இந்த கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் வெறுப்பு என்று சொல்கிற அளவுக்கு எல்லாரும் உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. சமூகம் மட்டும் இல்லை, உறவினர்கள் மட்டும் இல்லை, நண்பர்கள், இப்படி சென்றமிடமெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும். அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், இந்த 7ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அந்த நிலை இருக்கிறதால 8ல் இருந்த போதிலும் உங்களுக்கு சுக்கிரன் உச்ச நிலை வருகிறார்.
பரிவர்த்தனை யோகத்தில் 10க்கு வராரு. அப்போ 8க்குடையவன் குரு நல்ல நிலையில் இருந்தாலும் பணம் கேட்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும். உங்களுக்கு பணம் வரவு வர வேண்டிய இது இருந்தால் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு விடாது. உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னும்போது கல்வி ஸ்தானமும் கூட தாய் வழி சொந்தங்களும் அனுகூலமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். மற்றபடி சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க நடிகர்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இது நாள் வரைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் இப்போ வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு அவார்டு கிடைக்கவோ இல்லை ஒரு நல்ல பேர் கிடைக்கவோ உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாகத்தான் இது விளங்குகிறது. வங்கி, அரசு, கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் டிரான்ஸ்ஃபர், மற்றபடி ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உள்நாடு வெளிநாடு 8ல் ராகு இருக்கிறதால கொஞ்சம் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றவங்க விவகாரத்தில் தலையிலிருந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு சொன்னாலே நிச்சயமாக ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்படி நிலை. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகள் வரக்கூடிய நிலை, பாக்கிய குறைவு ஏற்படக்கூடிய நிலை கூட வரும். இருந்தாலும் தந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் புதுசாக அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். தொழில் பண்ணுறவங்களுக்கு கேட்குற இடத்துல கடன் வாங்கி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லணும். இப்படி உங்களுக்கு 10ஆம் இடம் சிறந்து விளங்குவதால், அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரி, மியூசிக்கு, நாட்டியம், எழுத்தாளர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம். நினைக்கிறத சாதிக்க முடியும் என்று சொல்லலாம், மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. ராசியை சனி பார்க்குறதால கொஞ்சம் மந்திச்சோட்டு மாதிரி தான் இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாமே கடவுளுடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் அற்புதமாக நடக்கும். நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு சந்திராசிரமம் இல்லை. நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மற்றபடி சக்கரத்தாழ்வாரையும் வணங்குங்கள். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக சில மனசளவில் சலனப்பட்டாலும் இல்லை டென்ஷன் இருந்தாலும் ஒரு நிம்மதியை தரும், நல்ல ஒரு சம்பாத்தியை தரும். தொழில் பண்ணக்கூடிய இடமாகட்டும், உத்தியோகம் பண்ணுற இடமாகட்டும், ஒரு நிம்மதியான ஒரு போக்கு தென்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.